கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சிபிஐ தீவிரம் காட்டுகிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் ஆம்புலன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னு. அப்போ செந்தில் பாலாஜி உங்களுக்கு எப்படி தெரியும், எப்போ ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிங்க, எந்த டயத்துக்குள்ளே அனுப்பிச்சிங்க கேள்வி கேட்டிருப்பாங்க சிபிஐ. The onus is on the part of the police to establish இல்லை ஒரு வேணுன்ட்டு தான் வந்தார், போலீஸால் நிரூபிக்க முடியுமா? கவர்மெண்ட் கோர்ட்டு சொல்லுவாங்க. இதே அவங்க சைடில் இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்குங்க. என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு, விஜய் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வந்த சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படவில்லையா? விஜய் மேலே உட்காந்து 7 மணிக்கு மேலே பேசிகிட்டு இருக்கார். அப்போ உள்ள ஆம்புலன்ஸ் வந்து எதுக்காக ஆம்புலன்ஸ் அப்போ வந்து இதை சிபிஐ கேட்பாங்க. இந்த 28,000 பேர் 12 மணிலேருந்து 7 மணிக்கு நான் வர வரைக்கும் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை. 7 மணிக்கு மேலே நான் வந்து ஒரு 15 நிமிஷம் பேசும்போது 7:20 என்னமோ அசம்பாவிதம் நடந்து விட்டது. எப்படி வேணாலும் நடக்கலாம். தீய சக்திகள் உள்ளே புகுந்து விட்டார்களா, அதை நீங்கள் தான் பார்க்கணும். அதையும் தாண்டி இந்த அஜய் ரஸ்தோகி டீம் 29-30 டெல்லிக்கு இவங்க போயிருக்காங்க இல்லையா ஆன்சர் பண்ணுறதுக்கு. இவங்க டிவிக்கு அஃபீஷியல்ஸ். ராகுல் காந்தியுடைய வலதுகரமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் டெல்லியில் இருக்கவர். அவர் வந்து இவங்களுக்கு விஜய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவர் விஜய் அஃபீஷியல்ஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிபிஐ இதெல்லாம் வரும்போது 29-30க்கு என்னென்ன மாதிரி நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும், இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதாக ஒரு தகவல். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சிபிஐ விசாரணை வந்து கரூர் இஷ்யூ வந்து 3வது நாளாக போய்கிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்த் அவர்களும் டெல்லியிலேயே இருக்கிறாங்க, அங்கேயே தங்கியிருந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்படுது. அமித்ஷா அவர்கள் மத்திய அரசு உடன் இருந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது, அவங்கள காப்பாற்றுறதுக்கான வழியை பார்க்குது. யாருக்குனே விஜய் அவர்கள் அங்கே மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்லேயும் கூட வந்து அமித்ஷாவோட தலையீடு இருக்கு. இதெல்லாம் ஒரு செய்தி பரப்புது சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சிபிஐ வழக்கில் முக்கியமாக இதில் அம்பலப்பட போகிறது யார் சார்? இந்த கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன நடந்தது ஏது என்னன்னு இப்போ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா டைம் நமக்கு இதுவாகும். இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகுது, யார் இன்வால்வ்டு, அதை பற்றி டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரலாம். கரூர் இன்சிடென்ட் 41 பேர் இறந்தார்கள். விஜயுடைய டிவிக்கு பார்ட்டி, அந்த பார்ட்டியை அந்த மீட்டிங் போது இறந்தார்கள். இதை வந்து சிபிஐ என்கொயர் பண்ணுறாங்க. சிபிஐ என்கொயர் பண்ணும்பொழுது அவங்க வந்து போலீஸையும் என்கொயர் பண்ணிருப்பாங்க, தமிழ்நாடு போலீஸையும் என்கொயர் பண்ணிருப்பாங்க, தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் யாராவது, அதாவது ஆம்புலன்ஸ் அப்போ வந்தது, அந்த ஆம்புலன்ஸ் வந்து இவங்களை அழைச்சின்னு போனது யார், ஆம்புலன்ஸ் என்ன, சிலது பேச்சு என்ன அடிபட்டதுனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆம்புலன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னு. அப்போது செந்தில் பாலாஜி உங்களுக்கு எப்படி தெரியும், எப்போ ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிங்க, எந்த டயத்துக்குள்ளே அனுப்பிச்சிங்க கேள்வி கேட்டிருப்பாங்க சிபிஐ. இதையும் தாண்டி 41 பாடிஸு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. எங்கே வச்சு 41 பாடிஸும், எவ்வளோ டாக்டர்ஸ் இன்வால்வ்டு, எவ்வளவு டேபிள்ஸ் இருந்தது. சிலர் சொல்கிறது ஒன்லி 2 டேபிள் தான், அந்த 2 டேபிள்லையும் ஒவ்வொரு பாடியாக போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, இவ்வளோ நேரத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பண்ண முடியுமா, உங்களுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாங்க, அந்த டாக்டர்ஸ் எல்லாரையுமே இவங்க என்கொயரி பண்ணிருப்பாங்க. என்ன டீட்டெயில் நமக்கு இன்னும் தெரியாது. ஆனால் டிவிகே பார்ட்டி, விஜய் அவங்க பார்ட்டியை கரூரில் அவருடைய ஜெனரல் செக்ரட்டரி புசி ஆனந்த், ஆர்கனைசிங் செக்ரட்டரி நிர்மல்குமார், தென் ஆதவ் அர்ஜுன், தென் அவங்க வெஸ்ட் அந்த இதனுடைய அவங்களுடைய கவுன்சிலர் யாரும் அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மதியழகன், இவங்க 4 பேரையும் கரூரில் சிபிஐ போலீஸையும் என்கொயரி பண்ணிருப்பாங்க. போலீஸ் அஃபிஷியல்ஸ் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, எதனால் மீட்டிங்கு 3 மணிக்கு நடக்க வேண்டிய மீட்டிங்கு ஏன் 7 வரைக்கும் தள்ளி போட்டீங்க, நீங்கள் கேன்சல் பண்ணிங்களா, எப்போ இந்த ஸ்டாம்பீடிங் நடந்தது, என்ன எல்லாத்துக்கும் கேட்டிருப்பாங்க போலீஸ் அஃபிஷியல்.
இவங்களை கேட்குறதும் என்னன்னா இவங்களை எல்லாரும் என்கொயரி மெயினாக போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இல்லையா, அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், விஜய் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு எந்த அளவுக்கு டேலி ஆகுது என்ன அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க விஜய் பார்ட்டி இந்த 4 பேர் சொன்னேன். அவங்கள கேட்டது கரூரில் வச்சு சிபிஐ அவங்க ஆஃபீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கரூரில். அதில் வச்சு ஒரு 7-8 கொஸ்டின் நிறைய கேட்டாங்க. அதில் மெயினாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன், ஒரு 7-8 கொஸ்டின். அது என்ன கேட்டாங்க அப்படின்னா, கரூர் கூட்டத்தில் பங்கேற்க தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தனர் ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து நாமக்கல் வழியாக கரூர் வந்த விஜயின் பயண திட்டத்தை வகுத்தது யார்? டைரக்டாக கரூர் வரலாமே, நாமக்கல் போயிட்டு இங்கே வந்தார், அதை டூர் அந்த பிளானை யார் பண்ணி கொடுத்தது? தென் செப்டம்பர் 27 அன்று மதியம் 3 மணிக்கு கூட்டம் நடக்க திட்டமிடப்பட்டு இருந்தோம். நண்பகல் 12 மணிக்கு விஜய் பேசுவதாக அறிவிக்க சொன்னது யார்? 3 மணிக்கு தான் மீட்டிங், ஆனால் 12 மணிக்கு விஜய் பேச போகிறார் அப்படின்னு அந்த அளவுக்கு உடனே கூட்டம் வந்துடுது. இந்த மாதிரி அறிவித்தது யார்? ஓகே, உங்கள் பார்ட்டிலேயே என்ன? அதுக்கப்புறம் விஜய் பேசி கொண்டிருந்த பொழுது ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வந்த சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படவில்லையா? விஜய் மேலே உட்காந்து 7 மணிக்கு மேலே பேசிகிட்டு இருக்கார், அப்போ உள்ள ஆம்புலன்ஸ் வருது. எதுக்காக ஆம்புலன்ஸ் அப்போ வந்தது? அதை பற்றி விஜய்கிட்ட நீங்கள் யாரும் சொன்னீங்களா? விஜய் பேசிகிட்டே இருக்கார், அவர் ஆம்புலன்ஸ் வரதா பார்த்தாரா? எதுக்கு வருது என்னன்னு தெரியுமா அவருக்கு? நீங்கள் எதாவது போய் சொன்னீங்களா? நீங்கள் யாராவது ஆம்புலன்ஸ் எதுக்காக கூப்பிட்டீங்களா என்ன? அந்த ஒரு கொஸ்டின். இதையும் தாண்டி கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்ட பிறகு விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தார்? நம்ம வீடியோ டிவி இதெல்லாம் பார்த்தோம். கூட்டத்தில் அவ்வளோ பேர் மயக்கமடைந்து போயிருந்தாங்க. அப்போ விஜய் தண்ணி பாட்டில் தூக்கி அடிக்கிறார். விஜய் ஓகே, மேபி தண்ணி குடிங்கன்னு சொல்கிறதுக்கா என்னன்னு கொடுத்துருக்கலாம் விஜய். அப்போ இவங்க கொஸ்டின் என்னன்னா, அவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, இவர் தண்ணி பாட்டில் தூக்கி வீசுறார். அதையும் தொடர்ந்து இவர் ஏன் பேசினார்? என்ன பர்பஸ்? தெரியும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுன்னு. இதை தொடர்ந்து விஜய் பேச வேண்டிய காரணம் என்ன? அந்த ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் கரூர் கூட்டத்தை கருதி வேறு இடத்தில் கூட்டம் நடத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்களா? கரூரில் இங்கே வேண்டாம், இல்லை வேறு இடத்துல, கரூர்லேயே வேறு இடத்துல இங்கே பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் நீங்கள் யாராவது உங்களுக்கு சஜஷன் கொடுத்தாங்களா? இல்லை இந்த இடம் தான் நீங்கள் வேணும்னு கேட்டிங்களா? இது ஒரு கொஸ்டின். அப்புறம் காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்குள் பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யார்? இவர் அந்த வேனில் ஸ்பெஷல் வேனில் வந்தார். இந்த கூட்ட நெரிசலையும் அந்த வேனை உள்ளே கொண்டு வந்தீங்க. காவல்துறை உங்களை இந்த உள்ள வேனை கொண்டு வராதுன்னு சொன்னாங்களாமே, அதே மீறி நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க? யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? தென் நண்பகல் 12 மணிக்கு விஜய் வருவார் என்று அறிவிக்கப்பட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன? 12 மணிக்கு நீங்கள் வரேன்னு சொன்னாங்க, ஆனால் 12 மணிக்கு பேச போகிறீங்கன்னு சொன்னார். இரவு ஏன் 7 மணிக்கு வந்தீங்க? தொண்டர்களின் வருகையையும் மற்ற ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் யார்? உங்கள் கட்சியில் யார் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுது? தென் கூட்டத்தை பெரிதாக காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தாமதம் வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டதா? இதெல்லாம் சிபிஐ கரூரில் இருக்கிறச்சு இவங்ககிட்ட கேட்டாங்க. ஒரு 10 மணி நேரம் கரூரில் நடந்திருக்கு. தென் அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் மறுபடியும் கரூரில் சிபிஐ ஆஃபீஸ்க்கு இவங்களை கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டு அடுத்த நாள் இது பண்ணிருக்காங்க. இதோடு முடிஞ்ச உடனே நேராக டெல்லிக்கு இந்த ரிப்போர்ட்டில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அஜய் ரஸ்தோகி சிபிஐ அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறாங்க. யார் அஜய் ரஸ்தோகி உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த சிபிஐ சுப்ரீம் கோர்ட் இதை பண்ணும்பொழுது இந்த சிபிஐயுடைய இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு நியமிக்கப்பட்ட அதில் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜ் அஜய் ரஸ்தோகி. அவருக்கு கீழே 3 ஐஜி ரேங்கில் இவங்க அஃபீஷியல்ஸ். அந்த ஐஜி அஃபீஷியல் தமிழ்நாடு பேஸ்ட் இவனாக இருக்கக்கூடாது கேடர். ஸோ இவங்க கேட்ட இந்த கேள்விக்கெல்லாம் டிவிக்கு அஃபீஷியல்ஸ் என்ன பதில் கொடுத்தாங்க என்ன, இதை சிபிஐ இது பண்ணி அஜய் ரஸ்தோகி அவருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை படித்து பார்த்துட்டு
ஃபர்தராக என்ன எடுக்கணும் என்னன்னு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் டிசம்பர் 29 முந்தா நேத்தி 30 இவங்க 4 பேர்கிட்டையும் டெல்லிக்கு வர சொல்லி அங்கே அஃபீஷியல்ஸு மறுபடியும் சிபிஐ என்கொயர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்துட்டு. ஸோ தட் மீன் சிபிஐ தீவிரம் காட்டுகிறார்கள். உடனே பார்த்தீங்களா, அப்போ விஜய் அவங்க பார்ட்டி மேல் ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன இருக்குது? இல்லை, அப்படி எடுக்க வேண்டாம். இவங்க சிபிஐ பண்ணும்பொழுது விஜய் இவங்களை மட்டும் கேட்கல, முன்னாடியே சொல்லிட்டேன், மற்றவங்களையும் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்று எதிர்மாறாக இருந்ததுனால் ஒன்று விஜய் அவர்கள் தவறான இதையை கொடுக்குறாங்க, இல்லை போலீஸ் அவங்க தவறான இன்ஃபர்மேஷன் ரெண்டையும் பார்த்து வச்சுட்டு ஒரு ரெண்டையும் பார்த்து வச்சு கேட்பாங்க. இதையும் எடுத்து விட்டு உடனே சிபிஐ ஓகே அவங்க இப்போ டெல்லியில் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, என்ன ஓவராலாக இன்னும் எனக்கு வரவில்லை. ஸோ இதெல்லாம் வைத்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். நம்ம என்ன கேள்வி கேட்டோம், மெயினாக என்ன சார் கேட்பாங்க விஜய்கிட்ட, தாமதம் ஏன் அப்படின்னு கேட்டால் இதை எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸுமே அரசியல் மீட்டிங்க்கு லேட்டாக தான் போகிறாங்க. என்ன ரீசன்னா 4-5 இடத்துல ஒத்துன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு இடத்துலையும் 40 மினிட்ஸ் வாங்க. ஆனால் அதையும் தாண்டி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். தன் வழிநடுக கூட்டம் இருக்கும். ஸோ இதை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஒரு வேணுன்ட்டு நீங்கள் வந்தீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுங்க, தி ஒனஸ் இஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி போலீஸ் டு எஸ்டாப்ளிஷ். இல்லை ஒரு வேணுன்ட்டு தான் வந்தார், போலீஸால் நிரூபிக்க முடியுமா? கவர்மெண்ட் கோர்ட்டு சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வேணுன்ட்டு வந்தாருன்னு. பிஜேபி இந்த மாதிரி ஆயிடுச்சு ரிப்ளை கொடுக்குறாரு, இல்லைங்க அட்டன் பண்ணி வரத்துக்கு டைம் ஆகிடுதுங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதையும் தாண்டி விஜய் அவங்க சைடில் இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்குங்க. என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 12 மணிக்கு போலீஸ் அவங்க சொல்லிட்டாங்க கூட்டம் வந்துருச்சு 27,000-28,000 பேர். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சில் இவங்க சொன்னது 20,000-22,000 பேர் தான் இருக்க முடியும். இன்னும் குறுகிய ஒரு சந்து கரூரில் அந்த இடத்துல, அந்த வில்லேஜ் பேர் ஃபகாட், அந்த இடத்துல அவட்டே இவங்க 12 மணிக்குள்ள 27,000-28,000 பேர் வந்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 3 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கணும், 3 to 5 அதான் டைம் கிவன். ஆனால் அதையும் தாண்டி இவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. 7 மணிக்கு தான் விஜய் வந்திருக்கார். எது போலீஸ் அதிகாரிகளை தடுத்தது? இந்த மீட்டிங்கை அவங்க கேன்சல் பண்ணிருக்கலாம் போலீஸ். இதை சிபிஐ கேட்பாங்க, சிபிஐ போலீஸை கேட்டிருப்பாங்க, உங்ககிட்ட எல்லா பவரும் இருக்குது, இதையும் தாண்டி இவ்வளவு கூட்டம் வந்துவிட்டது, அந்த கூட்டத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், நெரிசல் ஏற்படலாம், இதையெல்லாம் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 500 போலீஸ் அங்கே இருந்தாங்க அப்படின்னு. மற்றவங்க சொல்கிறது இல்லை 100-120 போலீஸ் தான் இருந்தாங்கன்னு. இந்த சிசிடிவி கேமராலாம் வச்சு பார்த்து இவங்க சிபிஐ அங்கே இது பண்ணிருப்பாங்க. நீங்கள் 500 போலீஸ் வந்தாங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பார்க்குறது அவ்வளோ போலீஸ் இல்லையான்னு கொஸ்டின் பண்ணலாம். மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க 3 மணிக்கு அப்புறம் மீட்டிங்க கொஸ்டின் கேட்கலாம். தென் விஜய் அவங்க என்ன சொல்லலாம், அவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன அட்வான்டேஜ், 12 மணிக்கு இப்போ 27,000-28,000 பேர் வந்தாச்சு, நான் 7 மணிக்கு தாங்க வந்தேன். இந்த 28,000 பேர் 12 மணிலேருந்து 7 மணிக்கு நான் வர வரைக்கும் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை. கூட்டம் அப்படியே இருக்கு, நான் அசம்பாவிதம் நடக்கல, கூட்டம் அப்படியே இருக்கு. 7 மணிக்கு மேலே நான் ஒரு 15 நிமிஷம் பேசும்போது 7:20க்கோ என்னமோ அசம்பாவிதம் நடந்து விட்டது. இது எந்த விதத்தில் யார் பொறுப்புன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அத்தனை நேரம் அமைதியாக இருந்து நான் ஏதாவது ப்ரொவகேட்டிவ் ஸ்பீச் கொடுத்தேனா? இல்லை. ஓகேவா? அதாவது இவங்களை தூண்டி விட்டா? இல்லை. ஸோ 7:20க்கு இது நடந்திருக்குனால் எப்படி வேணாலும் நடக்கலாம். தீய சக்திகள் உள்ளே புகுந்து விட்டார்களா, அதை நீங்கள் தான் பார்க்கணும். அதையும் தாண்டி ஒரு கோஇன்சிடென்ட் எதிர்பாராமல் நடந்திருக்கலாம், தெரியாது. 6 தீய சக்திகள் உள்ளே வந்திருக்கலாம். எங்களுக்கும் எங்கள் பார்ட்டிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். இதனால விஜய்க்கு இந்த லூஸ் பாயிண்டில் என்னென்னா, நீங்கள் ஓடினாங்க இந்த இடத்த விட்டு, இல்லை என்னை ஏதாவது அட்டாக் பண்ணிட்டு என்னுடைய தற்காப்புக்காக ஓடினீங்க இல்லையா, ட்ரிச்சியில் போய் இருந்திருக்கலாம். ஏன் ட்ரிச்சியை விட்டு மெட்ராஸ்க்கு ஓடி வந்தீங்க? இல்லை அங்கே வேற அசம்பாவிதம் நடந்த விட கூட்டம் கூடுது இல்லை, அதுக்காண்டி அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம்ல. அதான் இவங்க கேட்டிருக்கலாம், விஜய் அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் சிபிஐ, அதுக்கு மேலே இருக்க அஜய் ரஸ்தோகி டீம் அவங்க முடிவு பண்ணணும் என்ன ஏதுன்னு. ஸோ இதுதான் நடக்கிறது. இந்த அஜய் ரஸ்தோகி டீம் 29-30 டெல்லிக்கு இவங்க போயிருக்காங்க இல்லையா ஆன்சர் பண்ணுறதுக்கு. இவங்க டிவிக்கு அஃபீஷியல்ஸ் அந்த 4 பேர், ஆனந்த் அர்ஜுன், புசி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன், இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கன்ஃபார்ம்டாக என்னன்னு எனக்கு தெரியாது. அதில் என்ன அப்படின்னா,
ராகுல் காந்தியுடைய வலதுகரமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் டெல்லியில் இருக்கவர். அவர் இவங்களுக்கு விஜய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவர் விஜய் அஃபீஷியல்ஸ் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சிபிஐ இதெல்லாம் வரும்பொழுது 29-30க்கு என்னென்ன மாதிரி நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும், இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதாக ஒரு தகவல். அப்போது இது என்னத்தை காமிக்கிறதுனா, அப்போது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு விலகி டிவிகேக்கு போக போகிறார்களா? இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் செல்வ பிறந்தகை அவங்க மற்ற அஃபீஷியல் உட்கட்சிக்குள்ள இவங்களை உட்கட்சி இதில் அவங்க சொல்கிறது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறீங்களா? இதை தொடர்ந்து தான் ஓகே காங்கிரஸ் கிட்ட இந்த மாதிரி சிக்னல் வந்திருக்கா, திருமாவளவன் விசிகே, இதெல்லாம் என்னுடைய யூகம் தான். விசிகே அவங்களும் சொல்லியிருக்காங்க என்னன்னா, காலத்திற்கு ஏற்ப அரசு ஆட்சியில் கூட்டு பங்கு வேண்டுமா வேண்டாம் அப்பதான் முடிவு செய்வோங்கிறாங்க. என்ன காலம்? காலத்திற்கு கணியலங்கிறாரா? இப்ப கணியல என்ன மீனிங்? அதாவது நாளைக்கு யாருக்குமே எந்த பார்ட்டிக்குமே இது வரவில்லை, 118 சீட் கிடைக்கவில்லை அப்படின்னால், அப்போ திமுகவுக்கும் ஒரு 90 சீட்டு தான் 80 சீட்டு தான் வருது அப்படின்னால், அப்போது நான் இதான் டைம். இந்த டயத்தில் நாங்கள் வெளியில் இருந்தெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் தந்தா உங்களோட கூட்டணி எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம். ஆமாம், அதுதான் மீன் பண்ணுறீங்களா காலத்திற்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு தெரியவில்லை. ஸோ இதுதான் இந்த ஓடிட்டுருக்கு. இந்த டிவிக்கு இதில் என்ன நடக்கும், சிபிஐ இது என்னங்கிறது இதை முடித்ததுக்கப்புறம் இவங்க அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு அனுப்பிச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி இவங்க ரிப்ளை மட்டும் இல்லை, மற்றவங்க யாரெல்லாம் பேசி முடித்தாங்க அவங்களையும் வைத்து இதையும் தாண்டி இன்னும் கூட சிபிஐ மற்றவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமா சார். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் பாஜகவோட ஒப்பிட்டே பேசுகிறாங்களா? விஜயை பாதுகாக்கிறது அமித்ஷா தான், இப்போ டெல்லியில போய் தஞ்சை அடைஞ்சிட்டாங்க. இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? அவரோட ஆடியோ லான்ச்சுக்குமே அமித்ஷா வகுத்து கொடுத்த இதுதான் அந்த ஸ்டேட், அந்த கண்ட்ரியில் போய் மலேசியாவில் போய் பண்ணது, பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாங்க. பிஸ்னஸ் ரீதியாகவே அதில் கலந்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க சார். ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது சார் மலேசியாவில் போய் ஒரு பண்ணிருக்காரு சார், இவருடைய ஜனநாயகன் படத்திற்காக. மலேசியாவில் ஆடியோ லான்ச் பண்ணால் எனக்கு என்ன விதத்தில் லாபம் வரும்? நான் ஏன் சென்னையிலே பண்ணியிருக்க கூடாது? சென்னையிலே பண்ணியிருந்தால் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பான்சர்லாம் கிடைச்சிருக்க மாட்டாங்களே என்னுடைய ஈவெண்ட்டுக்கு. தமிழக அரசாங்கம் இத்தனை கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்காம தடை விதித்திருப்பார்களா அப்படின்னு விஜய் யோசிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் மலேசியாவில் நடந்தது. அவருக்கு இது பிஸ்னஸ் வைஸ் ப்ராஃபிட்டபுளாக இருந்ததுனால் அதை யாருமே குறை சொல்ல முடியாதுங்க. யாருமே ஓவர்சீஸ் ரிலீஸ்லேருந்து ஆடியோ இல்லை குயிக்காக அவங்க நினைச்ச நேரத்தில் இப்படி ஒரு விஷயங்களை அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. யாராலும் முடியுமா? இல்லை இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே? இல்லை ஒரு பெரிய தலையீடு இல்லாமல் இவ்வளோதான் முடிச்சிருக்கிறாங்க சார். மலேசியாவில் ஆடியோ லான்ச்சை பண்ண போகிறேன்னு உங்களுக்கு எனக்கும் நேற்று இல்லை 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கும். ஆனால் இதனுடைய பிளானை 1 மாதம் முன்னாடியே போட்டிருக்கலாம் விஜய். வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறுகிய காலத்தில் எப்படி முடித்தார்கள், குறுகிய காலத்தில் எப்படி சொல்கிறீங்க? நானும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. முன்னாடியே பிளான் பண்ணிருக்கலாம் இவங்க. அண்ட் அமித்ஷாக்கு இதில் என்ன விருப்பம் சொல்லுங்கள்? எனக்கு அதில் உடன்பாடு, அப்படி சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. அமித்ஷாவுடைய மகன் பிஸ்னஸ் டீலிங்ஸ்லாம் இருக்குது, அதனால அவரும் ஈடுபட்டிருக்கு. சீட்டுக்கு 5 லட்சம், அந்த இருக்கைக்கு 5 லட்சம் ஆடியோ லான்ச், அதெல்லாம் பெரிய பிஸ்னஸ் நடந்திருக்கு. அதில் அமித்ஷாவோட தலையீட்டில் சப்போர்ட்டோட தான் விஜய்க்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால் சிபிஐ வழக்குக்கும் அமித்ஷா உடந்தையா இருக்கிறாரு இல்லை சொல்லி பேசுகிறாங்க. சிபிஐ வருவதற்கு அமித்ஷா ஹோம் மினிஸ்ட்ரி, சிபிஐலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சிபிஐ இடி இவங்களாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ், அவ்வளோதான். சார் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கலாம், பட் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மேலெல்லாம் சிபிஐ இங்கே போ அங்கே போன்னு இவங்க சொல்கிறது இல்லை. அப்புறம் இன்கம் டேக்ஸ் இங்கே போங்க அதெல்லாம் கவர்மெண்ட் சொல்கிறது இல்லை. அப்படி தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னு இப்போது அரசியல் இங்கே சொன்னான்னு வச்சுங்க. அப்போது 1950லேருந்து இப்படி தான் நடக்கிறது. யார் ஆட்சிக்கு இருப்பாங்களோ அவங்க ஆதரவாக. அப்போ அதுக்கு நீங்கள் எஸ்ன்னு சொல்லுங்கள், நோன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு எஸ்ன்னா ஓகே சொல்ல முடியுமா? அப்போ என்ன சொல்லுங்கள்? இல்லை நாங்கள் தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி கொடுத்தோம், எந்த விதத்திலையும் நாங்கள் இந்த மாதிரி அதே தான் இவங்களும் சொல்லுவாங்க, எந்த விதத்தையும் செய்யவில்லைன்னு. ஸோ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு விஜய் கட்சியை காப்பாற்ற வேண்டிய அவசியம்லாம் இல்லை சார். என்ன அப்படின்னா, அப்போ இவங்க கூட்டணி நாளைக்கு விஜய் கட்சி கூட்டணியை விட்டு இங்கே வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க சார். என்டிஏ இதில் ஒரு தவறும் இல்லை.
இல்ல அவங்க ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டாங்களே, வாரவங்க வாங்க வாங்க. ஆகட்டும் யார் Exactly. வாங்கன்ட்டாங்களே. டிஎம்கே நாளைக்கு விஜய் வெறுத்து போயிட்டு இல்லைங்க ஸ்டாலின் போய் பார்க்குறேன், ஸ்டாலின் பார்த்து ஜெயலலிதாவோட விஜயகாந்த் போய் சேர்ந்தார், 43 சீட்டு கொடுத்தாங்க, அதில் 27 சீட் 2011 ஜெயிச்சார், எனக்கும் இவ்வளோ சீட்டு கொடுங்க வரேன் அப்படின்னா இவர் வேண்டாம்னு சொல்லிட்டு வர ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? இல்லை, இதான் அரசியல். இதில் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேங்க. எவ்வளோ கட்சி அலையன்ஸ் பார்த்துருக்கோம். கூட்டணி தேர்தலோட கூட்டணி முடிந்து விட்டது, நாங்கள் வேறு வழியில் செல்கிறோம், அவர்கள் வேறு வழியில் செல்கிறார்கள். அப்போது கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. ஸோ கம்மிங் பேக் டு தி, அதனால் அமித்ஷா வந்து மலேசியாவில் நீங்கள் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுங்க, அது அமித்ஷா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷான்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து முதல்ல பிசிசிஐ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா பிரசிடெண்ட்டாக இருந்தார். நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அதுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கார். அண்ட் அவர் பிஸ்னஸ்லாம் இருக்கலாம், இருந்தாலும் இவரோட பிஸ்னஸை இன்வால்வ் ஆகிருக்காரா தெரியாது, எனக்கு அந்த இதை பற்றி தெரியாது. அப்படி நடந்திருந்தாலும் நேர்மையான முறையில் ஒரு பிஸ்னஸ் நடக்கும்பொழுது இவர் வந்து சேருவதில் தவறு இல்லை. பொதுவாக விஜய் மேலே ஆசாண்டில் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, ஒரு நேர்மையான மனிதர், அவரோட பிஸ்னஸில் இவர் வந்து சேருவதில் தவறு இல்லைங்க. அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இன்னைக்கு, அவ்வளோதான். ஸோ அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். இதையும் தாண்டி அமித்ஷா இது பண்ணுறாரா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்ங்கிறவர் இன்னும் ப்ரூவ் பண்ணவில்லைங்க. கூட்டம் வருதுங்க, அவ்வளோதான். அதனால் விஜய்க்கு இந்த அளவுக்கு இறங்கி வந்து அமித்ஷாவோ பிரைம் மினிஸ்டர் மோடியோ சப்போர்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதெல்லாம் தேர்தலுக்காக வருகிற பேச்சுங்க. நாளைக்கே திடீர்னு பார்த்து பிஎம் மோடி லெவலில் கூட அவர் இந்த மாதிரி இன்வால்வ்னு கூட ஒரு பேச்சு வரலாம், மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக. ஸோ இதெல்லாமே பொலிட்டிக்கல். 4 மாதம் இப்படி தாங்க இருக்கும், இவர் மேலே தப்பு, அவர் மேலே தப்பு, இவர் மேலே தப்புன்னு. ஆனால் நம்ம தான் கூர்ந்து பார்த்து இதை திருத்திக்கணும். அமித்ஷா என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன், அமித்ஷா மலேசியா ஈவெண்ட்டுக்கு விஜய்க்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்ணி, அதை தவிர அமித்ஷாவுடைய சன் அதில் இன்வால்வ்டு, இதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். திரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருப்பாரு, கோயம்புத்தூரில் நடந்த ஃபங்க்ஷனில் பேசியிருக்காங்க, அமைச்சர் பட்டியல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து மத்திய அரசு வந்து இனிமேல் தேர்தல் நெருங்கும் போது ஒரு சில விஷயங்களை பண்ண போகிறாங்கங்கிறத நாசுக்காக சொல்கிறாரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இல்லட்டாலும் திமுக அமைச்சர்கள் மேல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு கேட்டால் அது இருக்குது தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அதிமுகவை பெருசாக வந்து விஜய் அவர்களும் தாக்கி பேசலை, பட் சேம் டைம் பிஜேபியும் பெருசாக அட்டாக் பண்ண முடியாது. எதிரி வந்து திமுக தான்ட்டு கிளைம் பண்ணுறாங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு கூட விஜய் ஒரு கட்டத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா தொங்கு சட்டசபை உள்ளதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அமித்ஷா அவர்கள் அதிகார பங்கும் பேசியிருக்கிறாங்க, அதுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைக்கலை, கூட்டணி ஆட்சி தான். அப்படிங்கும்போது இதெல்லாம் சேர்ந்தே ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் அமையுமா சார்? இது எப்போ நமக்கு தொங்கு சட்டசபை வரும்னு தெரியும் அப்படின்னா, எத்தனை சீட்டில் எடப்பாடி கான்டெஸ்ட் பண்ண போகிறார், எத்தனை சீட்டில் ஸ்டாலின் கான்டெஸ்ட் பண்ண போகிறார். லாஸ்ட் இயர் 2021 டிஎம்கே 188 சீட்டில் கான்டெஸ்ட் பண்ணாங்க அவுட் ஆஃப் 234. ஆனால் 188ல் 173 டிஎம்கே, மீதி 15 உதிரி கட்சிகளுக்கு. அந்த உதிரி கட்சிகள் எல்லாம் உதயசூரியன் சிம்பிளில் யூஸ் பண்ணாங்க. அந்த 188 சீட்டில் 135 சீட், மோர் தென் 118 சிம்பிள் மெஜாரிட்டி, 135 சீட் டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கு அவங்க எவ்வளோ நிற்க போகிறாங்க தெரியாது. ஏன்னா காங்கிரஸ் போன தடவை 23 சீட்டு கொடுத்தாங்க, பிசிகேக்கு 6, கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐக்கு 5, 6, இவங்களுக்கு சிபிஎம்முக்கு 6. இந்த யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க டபுள் டிஜிட் மினிமம் 10, காங்கிரஸ் மினிமம் 45-50 கேட்பாங்க. 2011 காங்கிரஸ் 63 சீட்டில் நின்னாங்க. ஓகேவா? இந்த தடவை டிஎம்கே சைடில் ரொம்ப வீக்காக இருக்குது பொசிஷன். ஏன் சார், என்ன வீக்கு சார்? ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வெறுப்பு, கொந்தளிப்பு. கவர்மெண்ட் அஃபீஷியல், கவர்மெண்ட் டீச்சர்ஸ், இவங்க அப்புறம் தூய்மை பணியாளர்கள், இவங்க எல்லாருமே கொந்தளிச்சு கிடக்காங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ, டிஎம்கே மேனிஃபெஸ்டோ நம்பர் 309 309 அவர் சொன்னார், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் வந்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு அதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் கொண்டு ஸ்டாலின் அவர்கிட்ட. ஆமாம், இன்னைக்கு அந்த அறிக்கை கொடுத்து ககன்தீப் சிங் அந்த பேடி அவருக்கு ஒரு கமிட்டி இது பண்ணி
என்னைக்கு சார் கமிட்டி வைப்பீங்க? 5 வருஷமா பண்ணாத இன்னைக்கு 5 வருஷம் பண்ணாது, இப்போ பண்ணி இவங்க கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க? அந்த அளவுக்கு இது ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும்னு சொல்லலை, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட்டாக ட்ரான் பண்ண அந்த வருஷத்தில் அந்த வருஷத்துக்குரிய பேசிக் பென்ஷன் எவ்வளவோ அதனுடைய ஆவரேஜ் எடுத்துக்கொண்டு அந்த ஆவரேஜை வச்சு தான் உங்களுக்கு பென்ஷன் இது பண்ணுவோம். அந்த ஆவரேஜ் அப்பப்போ பே கமிஷன் வரும்பொழுது அந்த ஆவரேஜ் பென்ஷன் மாறுமா? மாறாது. இது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2004 ஜனவரியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் இவர் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வருவினார். இப்போ இவங்க ககன்தீப் சிங் அவங்க டீம் என்ன சொல்லியிருக்காங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற சில இது ஃபீச்சர்ஸ் தென் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அதில் சேர்த்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. என்ன கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கி 5 வருஷம் கழிச்சு இப்படியே நீங்கள் சொன்னாலும், ஆனால் நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி வந்துருதுன்னு வச்சுங்க, எலெக்ஷன் கமிஷன் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் இப்போ பிப்ரவரியில் கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன் இவங்க எடுக்க முடியாது. மேஜர் ஃபைனான்ஷியல் டிசிஷன் எக்ஸிஸ்டிங் இதெல்லாம் எடுக்கலாம், மேஜர் ஃபைனான்ஷியல் டிசிஷன் இறுதி முடிவு எடுக்க முடியும். ஆமாம், இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரங்கிறது மேஜர் ஃபைனான்ஷியல் டிசிஷன் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இங்கே சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் இப்போ இவங்க கொடுக்குறாங்க. இவங்களுடைய டிசிஷன் ஜாக்டோ ஜியோ அவங்களுடைய இதை தள்ளி போடலான்னு இது அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும். இவங்க கவர்மெண்ட் சும்மாவது டைம் வாங்குறாங்கன்னு இதுதான் சார். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார்.